நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2025-26 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்க்கும் மத்திய பட்ஜெட் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக நமது நியூஸ் 7 தமிழில் இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்குள்ள சமூக ஆர்வலர்கள், பொருளாதார அறிஞர்கள் தங்களுடைய மாவட்டத்திற்கு என்ன தேவை, இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பது குறித்து அவர்கள் வைத்த கோரிக்கையை நாம் நியூஸ் 7 தமிழில் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயத்துறையினர், விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றது, சிறு குறு தொழில் வர்க்கத்தினர் அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் பதிவு செய்து வந்தோம். அதே போல ரயில்வே துறையில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள், என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம். புதுச்சேரி மக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தும் நாம் பதிவு செய்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சிறப்பு நேரலையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட இருக்கிற சூழலில் அது குறித்து பல்வேறு அறிஞர்களின், பலதரப்பட்ட நிபுணர்களின் கருத்துக்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். பட்ஜெட் தாக்கலின் பொழுது அதையும் நாம் ஒளிபரப்பு செய்யவிருக்கிறோம். அதன் பிறகு பட்ஜெட் குறித்து அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள், அவர்களின் பார்வைகள், பொருளாதார நிபுணர்களின் பார்வைகளையும் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழின் இந்த சிறப்பு நேரலையை நீங்கள் பாருங்கள். முதல் அமர்வில் நம்மோடு பட்டய கணக்காளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன் மற்றும் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் திருமிகு MSK பாக்கியநாதன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். பாக்கியநாதன் சார், நீங்க சொல்லுங்க, இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம், விவசாயிகளின் நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ஒட்டுமொத்த நாடு விவசாயிகள் சார்பாக சொல்லுங்க சார். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 140 கோடி கொண்ட மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் முதல்ல நியூஸ் 7 தமிழ் நெறியாளர் மற்றும் அனைத்து களப்பணியாளர்களுக்கும், உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கும், இந்திய விவசாயிகளுக்கும், தமிழக விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அரங்கில் இந்தியா மிக பழமையான, தொன்மையான, விவசாயிகள் நிறைந்த நாடு. இங்கு இயற்கை வளம் கொட்டி கிடக்குது, மனித வளம் கொட்டி கிடக்குது. இந்தியாவினுடைய 140 கோடி மக்கள் தொகையில் 54% விவசாயத்தை உயிர் மூச்சா, விவசாயம்தான் வாழ்வாதாரமாக, விவசாயம்தான் அவங்களுடைய பொருளாதாரமாக நாங்கள் இந்த இதில் செஞ்சுட்டு வர்றோம். கடந்த ஆண்டுகளில் விவசாயத்துறைக்கு இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். குறிப்பாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 45 ரூபாய் தருவார்கள் என்று இந்த நிதிநிலை அறிக்கையிலே எதிர்பார்க்கிறோம். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கி பெற்ற கடனை தள்ளுபடி செய்வார்கள். அதற்கான ஒரு முன்னோட்டமாக, ஒரு நல்ல அறிவிப்பாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் நாங்கள் விளை நிலங்களில் அறுவடை செய்கின்ற எண்ணெய் வித்துக்கள், நெல், கோதுமை, கரும்பு, சிறுதானியங்கள் எல்லாவற்றையும் அரசாங்கம் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யும் என்று அதற்கான சிறப்பு அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல பருவநிலை மாற்றம், உலகளாவிய பிராந்தியத்தில் பருவநிலை மாற்றம் தொடர்ந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பருவநிலை மாற்றத்தில் விவசாயிகளை பாதுகாக்க, வேளாண் தொழிலை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைய பட்ஜெட்டிலே எதிர்பார்க்கிறோம். அதே போல விவசாயத்தை வணிக நோக்கிலும் மதிப்பு கூட்டி செயல்படுத்துவதிலும் அதற்கான திட்டங்களை இந்த பட்ஜெட்டிலே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மேலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உயர்த்துவதற்கு சிறப்பு திட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த நிதிநிலை அறிக்கையில் 1.52 கோடி மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய
வேளாண் துறைக்கு ஒதுக்கியது. தற்போது வேளாண் துறைக்கு 1.75 லட்சம் கோடி வந்து உயர்த்துவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். பல்வேறு நல விஷயங்களையும் நாங்கள் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார்கள் என்று ஆவலோடு தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் உலக அரங்கில் இருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் இந்த விவசாயியோடு நானும் காத்திருக்கிறேன். நிதிநிலை அறிக்கை வரட்டும், அதில் இருக்கின்ற சாராம்சங்களையும் அதில் இருக்கிற நல்லதை வந்து வரவேற்போம். ஒருவேளை இந்த அரசாங்கம் மீண்டும் விவசாயிகளுக்கு எதிர்மறையான கருத்துக்களையோ அல்லது கருத்து திணிப்புகளையோ அவர்கள் கூறினார்கள் என்றால் கட்டாயம் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் இந்த அரங்கிலேயே. பாக்கியநாதன் சார், இந்த பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு விவசாயியா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு விவசாயியும் களத்து மீட்டில் வயல்காட்டில் வயல் வரப்புகளை 180 நாள் வந்து அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அறுவடைக்கு தயாராக இருக்கும் போதில் எதிர்பாராத சூழ்நிலையில் மழை பெஞ்சிறது அல்லது பூச்சிக்கொல்லி தாய்க்கிறது அல்லது பல்வேறு நோய்கள் தாய்க்கிறது அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் போல அவன் எங்கே செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொரு விவசாயியும் கூட்டுறவு வங்கியில் பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழல்ல ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தா தான், ஒரு விவசாயினுடைய பொருளாதாரம் உயர்ந்தா தான் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு கூடும், இந்தியாவில் தொழில் பெருகும், இந்தியாவில் பன்னாட்டு முனையங்கள் நோக்கி இந்தியா வந்து வெற்றி நடை போட முடியும். அதுக்கு ஒரு விவசாயினுடைய சாதாரண விவசாயினுடைய பொருளாதாரம் கூட்டுறவு கடனில் அல்லது பொதுத்துறை வங்கிகளோ 2 லட்சமாக மானிய கடன் பெற வேண்டியதை 5 லட்சமா உயர்த்தணும்ன்ற மாதிரி நாங்கள் இந்த ஆவலோடு இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் வச்சக்கூடிய விவசாயிகள் வந்து 2 லட்சத்தை வாங்கி 1 ஏக்கருக்கு 30,000 செலவு செய்ய முடியாது. அதனால 5 லட்சமா உயர்த்தி வழங்குவாங்க என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து 2 லட்சமா இருக்கிறத 5 லட்சமா உயர்த்தணும்னு உங்களுடைய கோரிக்கை? ஆமா, இந்த கோரிக்கையை நாங்க நீண்ட நாளா வந்து மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கத்திற்கும் பல்வேறு துறைகளுக்கும் நாங்க அனுப்பியிருக்கோம். காரணம் என்னன்னா, 1 ஏக்கர் ஒன்றிற்கு விவசாய பணிக்காக 2 லட்சம் ரூபாங்கிறது வந்து எங்களுக்கு கட்டுப்படியாகாத விலை. அதனால 5 லட்சமா கொடுத்தாங்கன்னா 1 ஏக்கருக்கு 30,000 40,000 செலவு பண்றோம். அது இந்த பட்ஜெட்ல வரும்னு எதிர்பார்க்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம 2020 22 அல்லது 2020 23 இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 9% வளர்ச்சி இருந்தது. அதற்கு என்ன காரணம்னா, இந்தியாவில் உணவு உற்பத்தி பெருகியது. சிறுதானியங்களுடைய மத்திய அரசே சிறுதானிய ஆண்டுன்னு அறிவிச்சாங்க. சிறுதானியங்கள் பெருகியது, அதே மாதிரி பருப்பு வகைகள் பெருகியது, எண்ணெய் வித்துகள் பெருகியன. அடுத்து வரும்போல 9% வளர்ச்சி 6% குறைந்துருச்சு. இப்போதைக்கு எங்கு பார்த்தாலும் பருவநிலை மாற்றங்களால பல்வேறு சூழல்னால விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு, விவசாயி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதனால ஜிடிபியினுடைய விகிதத்தில் மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற உணவு தானியங்களை, நெல் உற்பத்தியை, கோதுமையை, அதே போல மக்காச்சோளத்தை, கரும்பை, பல்வேறுபட்ட சிறுதானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்களில் 282 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 282 கோடி ரூபாயிலிருந்து அடுத்த வர நிதியாண்டுல 219 கோடியா குறைச்சிட்டாங்க. இந்த உணவு தானிய உற்பத்தியில 175 கோடி பயன்பாட்டுக்கு வந்ததாக பொருளியல் ஆதார அறிக்கை சொல்லுது. அதனால வளர்ச்சியினுடைய விகிதத்தில் மாற்றம் இருக்கும்னு நான் நம்புறேன். பாக்கியநாதன், இதுல இப்போ 2024-25 நிதியாண்டுக்கான அம்சங்களா பார்க்குறப்போ விவசாயிகளுடைய வளர்ச்சி 8 ஆண்டுகளில் இல்லாத அளவு 1.4%, 1.4% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. 91,231 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிகள் மேலேயும் கடனாக இருக்குது, வங்கி சுமத்தி இருக்குது அப்படின்றாங்க. 2025-26 எதிர்பார்ப்பு என்ன விவசாயிகளுக்கு? இந்தியாவில் விவசாயிகளுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உணர்வுகள், ஒட்டுமொத்த உழைப்புமே விவசாயத்தில் போடுறோம். விவசாயத்தில் போடும் போல கல்லில் விளைஞ்ச நெல், களத்து மேட்டில் விளைஞ்ச நெல், அறுவடைக்காக தயாராக இருந்த நெல், இது எல்லாம் வந்து பருவநிலை மாற்றங்களால் பாதிப்பு இருக்குது, பூச்சிக்கொல்லிகளால் பாதிப்புகள் இருக்குது, இயற்கை இடபடுறதுனால பாதிப்பு இருக்குது, அதிகமாக மழை பெஞ்சிருச்சனால பாதிப்பு இருக்குது.
அப்போ இதனால் இதை வந்து சரிப்படுத்தணும் அல்லது சீர்தூக்கி பார்க்கணும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் வேளாண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் எங்களுடைய விவசாயியுடைய பங்கு தொகையாக 250 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நாங்கள் பிரீமியமாக செலுத்துகிறோம். தமிழக அரசினுடைய சார்பாக 1750 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு பிரீமியமாக செலுத்துகிறாங்க. மத்திய அரசாங்கம் 1750 கோடி ரூபாய் வந்து பிரீமியமாக செலுத்துகிறாங்க. இப்போ இது இந்த விபத்து காப்பீடு மாதிரி இப்போ ஒரு பஸ்ஸில் 60 பேர் பயணம் பண்ணால் 60 பேரும் பாதிக்கப்பட்டாதான் காப்பீடு தருவாங்களா, அல்லது ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட்டால் காப்பீடு தருவாங்களா? ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. இங்கே என்ன நடக்குதுன்னா, பயிர் அறுவடை சோதனையின் பண்ணி 7 வருஷ கணக்கு எடுத்து அந்த 7 வருஷத்தில் எத்தனை கிலோ விளைஞ்சிச்சு, அதில் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள், வருவாய்த்துறை, புள்ளியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்ற இந்த இதெல்லாம் பண்ணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எங்களுடைய வருமானத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் ஈஸியாக கொடுத்துறாங்க. இல்லை, இதில் எப்படி நீங்கள் அக்விசிஷன் பண்ணுறீங்க? 3750 கோடி ரூபாய் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிதியாக போகுது. அதில் விவசாயிகள் பாதிப்புன்னு அவங்க கொடுக்குறது எப்படின்னா, வெறும் 450 கோடி அல்லது 500 கோடிக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தாலுகா முழுவதும் பாதிக்கப்படணும், அல்லது ஒரு மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்படணும், அல்லது ஒரு வட்டாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மாவட்ட நிர்வாகமோ அல்லது வந்து அந்த ஒன்றிய நிர்வாகமோ அதுக்காக இழப்பீடை தர்றாங்க. தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் இழப்பீடு கொடுக்கறதுக்கு, காப்பீடு கொடுக்கறதுக்கு வழிவகை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் விவசாயினுடைய வாழ்வாதாரம், விவசாயினுடைய பொருளாதாரம். காரணம், 150 நாள் நாங்கள் உழைச்ச உழைப்பு, எங்களுடைய அந்த வேலையினுடைய திறன் மேம்பாடு, எங்களுடைய ஒட்டுமொத்த அந்த இந்தியாவுடைய எங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி, அதெல்லாம் பாதிக்கப்படுது. இது யாருக்கு போகுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சட்ட திருத்தங்கள் இந்த பாரத பிரதமர்களுடைய தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் இருக்கிறதுனால தனிப்பட்ட விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இப்போ அன்சீசனல் ரெயின், பருவமழை தவறி மழை பெய்யுது. இவங்க என்ன செய்கிறாங்க, மழை பெஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு எடுத்துறாங்க. அந்த ஆய்வினுடைய அந்த ஆவணங்களை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பயிர் அறுவடை சோதனை செஞ்ச பின்னாடி நாங்கள் அறுவடைலாம் செஞ்சிடறோம். அறுவடைலாம் செஞ்ச பின்னாடி அந்த நெல் அறுக்கப்பட்ட நெல் கதிரை வச்சு ஆய்வு பண்ணி நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி விவசாயி ஏற்றுக்கிற முடியும்? ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 35 மூடை வரணும். ஒரு ஏக்கருக்கு 30,000 to 40,000 வரைக்கும் செலவு பண்ணுறான். எங்களுக்கு 35,000 ரூபா வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டிய கார்ப்பரேட் நிறுவனங்க நாங்கள் கெட்ட பிரீமியத்தை விட 100 ரூபாயும் 150 ரூபாயும் கொடுக்குறாங்க. இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கங்கள் பல முறை நீதிமன்றத்துடைய வாசலில் போய் நிற்கிறோம். அதனால் இப்போ வருகின்ற 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையில் இந்திய விவசாயிகளுடைய 140 கோடி மக்களில் 54% வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம். நெல் விவசாயம் செய்கிறோம், கரும்பு விவசாயம் செய்கிறோம், நிலக்கடலை செய்கிறோம், சிறுதானியங்கள் செய்கிறோம், வாழை செய்கிறோம், அத்தனை விவசாயிகளுக்கும் காப்பீடு செய்கிறோம். அந்த காப்பீடு பணத்தை மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்ளையில்லாமல் அடிக்கிறாங்க. இது மாநில அரசுக்கும் தெரிகிறது, மத்திய அரசுக்கும் தெரிகிறது. அதில் சட்ட திருத்தம், சட்ட வரையறை இந்த நிதி அறிக்கையில் எதிர்பார்க்கிறோம். பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துகள், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை நாம் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். பாக்கிநாதன், இதில் சேலம் தரணிதரன் சொல்லக்கூடிய ஒரு அம்சம்ன்றது மக்களுக்கு காசை கொடுக்கணும், அவங்க அது மாதிரியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊரக வேலை 100 நாள் வேலை திட்டம் மாதிரியான திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிட்டாங்க. விவசாயிகள் மீதான கடன் சுமை அதிகரிக்குது. குறிப்பாக 91,231 ரூபாய் கடன் ஒவ்வொரு விவசாயிகள் மேலேயும் இருக்குது. ஏறக்குறைய 70% விவசாயிகள் மாதம் 11,000 to 13,500 ரூபாய் வரை தான் சம்பாதிக்கிற நிலைமை இருக்குன்றீங்களா? விவசாயிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் தான் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறதா மத்திய அரசால்? மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாராமுகமாக இருக்குதோ அதை போலத்தான் தமிழக அரசுமே செயல்படுது. 1 கிலோ நெல் 45 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்க மத்திய மாநில அரசாங்கங்களுடைய கடமை.
23 ரூபாய்க்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் 1 ரூபா கொடுக்குது, 24 ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு கொடுக்குறது, மொத்தம் மத்திய மாநில அரசுகள். சமீபத்தில் பதவியேற்ற ஒரிசா கவர்மெண்ட்டு 34 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ நெல் கொடுக்குறாங்க. MS சுவாமிநாதனுடைய அறிக்கையின்படி 1 கிலோ நெல் 45 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்புறம் எப்படி எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும், பொருளாதார மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதை போல தான் தமிழக அரசும் செய்கிறது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ 2000 ரூபாய் கொடுக்கறதுனாலோ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்பட முடியாது. காரணம், இங்கே நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் 91 லட்சம் மெட்ரிக் டன் வேணும். 70 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்கிறோம். 26 லட்சம் மெட்ரிக் டன் வந்து என்ன செய்கிறோம், ஆந்திராவில் எடுக்கிறோம், கர்நாடகாவில் எடுக்கிறோம், தெலுங்கானா எடுக்கிறோம். அப்போ இங்கேயும் தவறாக இருக்குது. அதைத்தான் மத்திய அரசாங்கம் இப்போ செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மைக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி சில விஷயங்களை அறிவிக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசோடு மாநில அரசு நீங்கள் ஒப்பிடுறது சரியான பார்வை? மத்திய அரசாங்கம் வந்து முழுமையாக இந்தியா முழுவதும் கட்டமைப்புனா பாதுகாக்க வேண்டிய பகுதி, சீரமைக்க வேண்டிய பகுதி, கட்டமைக்க வேண்டிய பகுதி மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கக்கூடிய கட்டுப்பாடுலாம் விவசாயி இருக்கிறாங்க. மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றப்போ நீங்க மாநில அரசின் மேல விமர்சனம் கோடி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கோட பருவமழை தவறி போன பயிர்களுக்கு இழப்பீடு கேட்கறாங்க. 276 கோடி தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. மத்திய அரசாங்கம் பாராமுகமாக தான் செயல்படுது. அது தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தும். ஏன் நாங்கள் டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாம கொட்டு மழையிலையும் கொளுத்து வெயிலையும் ரெப்டியூ செடி சாப்பிட்டு கிடக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தலைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்றோமே, அதுக்கு இந்த மத்திய அரசு துப்பு இல்லையே. அந்த உயிர் போயிட்டு தான் வந்து எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? ஏன்னா அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். கொற்ற பனி, கொளுத்துற வெயில், போற பாதையெல்லாம் வந்து புல்டோசர் வச்சு எங்க வண்டியெல்லாம் மறைச்சாங்க. நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய மறுகட்டமைப்பு உருவாக்குற தொழிலாளர்கள். உலகத்தில் இந்தியாவில் போல இளைஞர்களும் இந்தியாவில் போல விவசாயிகளும் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, மண் வளம் இருக்கு, மனித வளம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, அரசியல் பண்பாடும் அரசியல் அறிவும் விவசாயிகளுக்கு இல்லாதனால விவசாயிகள் வந்து 2 அரசும் எங்களை புறந்து வைக்கிட்டே இருக்குது. ஒரு அரசு ஊழியருடைய சம்பளம், ஒரு நாள் சம்பளம் 1100 ரூபா, 1200 ரூபா, 180 நாள் வேலை பார்க்குற விவசாயிக்கு இந்த அரசாங்கம் என்ன எங்களுக்கு மானியமா தருது, அல்லது இந்த எவ்வளோ சம்பளமாக தெரியுது? நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? நாங்கள் எப்படி வாங்கிய கடன் திரும்ப அடைக்க முடியும்? 3 அம்ச கோரிக்கை, விலை நெல்லுக்கு 45 ரூபா கொடுங்கன்னு கேட்குறோம். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட நிர்ணயம் இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஒருவேளை வரலைன்னா இந்திய விவசாயிகள், தமிழக விவசாயிகள் கடுமையாக வந்து நாங்கள் வந்து போராட வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களில் பேசுகிற மத்திய அரசாங்கம் ஏன் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியலை? இன்னைக்கு வரைக்கும் வந்து 45 ரூபாய் கொடுக்க சொல்லி MS சுவாமிநாதன் அறிக்கை சொல்லுது. 23 ஆண்டு கொடுக்குறீங்க, மழைக்கு மடுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தில் 31 ரூபா கொடுக்குறீங்க, தெலுங்கானாவில் 29 ரூபா கொடுக்குற, தமிழ்நாடு கவர்மெண்ட் 24 ரூபா 50 பைசா ஒரு கிலோ நெல். ஒரு பாட்டில் தன்னுடைய விலை 20 ரூபா. 6 மாதம் பள்ளி கடிக்க, பாம்பு கடிக்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வயல்வெளியிலையும் வரப்பில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 10,50,000 ஹெக்டேரில் பருவமழை பேஞ்சு முளைச்சிருச்சு. 3 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிடுறான். அவர் என்ன சொல்கிறாரு, பார்ப்போம் மத்திய அரசு நிதி இல்லை, மாநில அரசு நிதி இல்லை. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 4 பிரிவாக பிரித்து கொடுத்துருமா? அப்படி நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? விவசாய பிரச்சனை உடனடியாக சொல்லுங்க, அரசுக்கு சொல்லுங்க, அரசு துறை அதிகாரிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போல இந்த மத்திய பட்ஜெட்டை மிக உன்னிப்பாக ஆவலோடு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு தேவை அவங்க கொடுக்குற 6000 இல்லை, விளைந்த விளைபொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் வேணும். அதற்கான ஆதரவு சட்டம் வேணும். நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, மிளகாய்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அதே போல் வந்து நீங்கள் வந்து உலகளாவிய பொருளாதாரம், பன்னாட்டு பொருளாதாரம் அப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்தியாவில் விளையுது, எண்ணெய் வித்துக்களை ஏன் பயன்படுத்த நீங்கள் வந்து அதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட இல்லை. பருப்பு விளையுது, அதற்கான திட்டம் உங்கள்கிட்ட இல்லை. அதே போல் வந்து இங்கே விளையிற கோகனட்டு, தேங்காய், அதுக்கான தர மதிப்பு உங்கள்கிட்ட இல்லை. நிலக்கடலேருந்து எண்ணெய் எடுக்கலாம், அதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன செய்ய, வெளிநாடுகளில் மூலதனம் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே தான் மறைமுகமாக உங்களுக்கு என்ன செய்யும், மற்ற விஷயங்கள் நடக்கும். அதனால இந்திய விவசாயிகளை, தமிழக விவசாயிகளை
தொடர்ந்து 2 அரசாங்கம் புறக்கணிச்சிட்டு வராங்க. பேசலாம்.